ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான். ஸோ ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, ஸோ ஓகே ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா ஒரு இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிப்பாங்க, அதில் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம பொசிஷன் எடுக்கிறப்ப டார்கெட் என்ன வைக்கலாம், ஸோ எந்த மாதிரியான டார்கெட் வந்தால் எக்ஸாக்டாக நம்ம ஒரு டார்கெட்டுக்கு எப்படி வெயிட் பண்ணலாம், ஸோ எக்ஸாக்டாக அந்த டார்கெட் வந்தால் நம்ம கரெக்டாக புக் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ட்ரேடிங்கில் என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்விங் ட்ரேட்லேயும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எந்த மாதிரி ஒரு என்ட்ரி எக்ஸிட் முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலுமே நமக்கு என்ட்ரி எக்ஸிட் முக்கியம்தான். ஸோ இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோம், ஓகேவா. ஸோ அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல அக்யூரேட்டான டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டி பாருங்கள். நிஃப்டியில் இந்த மேலே இந்த 3 ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் R1 R2 R3. அதே மாதிரி டவுன் சைடில் வந்து இங்கே பாருங்கள் S1 S2 S3 இந்த 3 க்ரீன் கலர் லைன்ஸ், ஓகேவா. ஸோ அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட், ஓகேவா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைன் மிட் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக என்னது மிட் பாயிண்ட் லெவலுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி மிட் பாயிண்ட் கீழே இருந்தால் நீங்கள் டவுன் ட்ரெண்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ நீங்கள் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த இண்டிகேட்டரில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது அக்யூரேட்டாக அந்த டார்கெட்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து நமக்கு ட்ரேடிங் உள்ள ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் என்ன தான் கொடுத்துருந்தாலும் அது வந்து அக்யூரேட்டாக ஹிட் ஆகாது. ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், டார்கெட் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஹிட் ஆகும், ஓகேவா. ஸோ அதுதான் இந்த இண்டிகேட்டரில் வந்து நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான விஷயமே அதுதான், ஓகேவா. ஸோ இப்போ வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போ நம்ம நிஃப்டி சென்செக்ஸ்லாம் இப்போ ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். ட்ரேடிங் வந்து பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையே இல்லை. மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா, மிட் பாயிண்ட் கீழே இருக்கா, அதை ஃபஸ்ட்டு கவனிங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணுமா இல்லை கால் ஆப்ஷன் பை பண்ணுமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா. கன்ஃபார்ம் பண்ணிட்டு டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது இல்லையா, ஒரு R1 இல்லைனா S1, இதில் வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடை புக் பண்ணிக்கிறது எப்போவுமே கொஞ்சம் பெட்டர் தான். ஏன்னா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த R1ஓ இல்லை S1ஓ ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனாக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, R1 ஹிட் ஆகுது, அதையும் பிரேக் பண்ணி ஒரு நல்ல மொமெண்டமாக ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்கள் R2 வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ட்ரைலிங் ஸ்டாப் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு வீக்லிக்காக நான் எடுக்க போகிறேன், வீக்லி ஆப்ஷன்ஸ் எடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து R1 இல்லை S1 வந்து அது ஹிட் ஆகிறப்ப கரெக்டாக உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஓகேவா. ஏன்னா மேபி ஆப்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு டிகே ஆகலாம், இல்லை இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மிட் பாயிண்ட் வரைக்கும் வரலாம். அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன வேணால் அவங்க வந்து கொண்டு போகலாம் இல்லையா. ஸோ நமக்கு கரெக்டான ஒரு என்ட்ரி, ஒரு எக்ஸிட் தேவை, ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் தேவைன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டார்கெட் ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா டார்கெட் கண்டிப்பாக அப் சைடில் இருக்கிற டார்கெட் இல்லை டவுன் சைடில் இருக்கிற டார்கெட் வந்து ஹிட் ஆகும். அதுவும் மெயினாக இந்த R1 இல்லை S1 வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், ஓகேவா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளாக சொல்கிறேன், மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்டு C பை பண்ணுங்கள், மிட் பாயிண்ட் கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டு P பை பண்ணுங்கள். டார்கெட் வந்து R1 இல்லை S1 வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அது ஹிட் ஆகும். ஏன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் சூப்பராக ப்ரொவைட் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி பாருங்கள். ஸோ எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்கள், R1 போயிட்டு தான் இங்கே ஒரு ரிவர்சல் கொடுத்து மறுபடியும் மிட் பாயிண்ட் கிட்ட வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மிட் பாயிண்ட்டை பிரேக் ஆகலை. ஸோ மறுபடியும் பாருங்கள், ஒரு ரிவர்சல் எடுத்து மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் R1 கிட்ட தான் போயிருக்குது. ஸோ R1 பிரேக் ஆகிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் பாருங்கள், ஒரு கன்சல்டேஷன் இருந்திருக்கு, மறுபடியும் பாருங்கள் R2 நோக்கி தான் போயிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் சொல்கிறேன், எக்ஸாக்டாக R1 பாருங்கள் ஹிட் ஆன உடனே ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் மேக்ஸிமம் டைம் வந்து நடக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், உங்களுக்கு R1 வந்து இல்லை S1 வந்து ஹிட் ஆகிறப்ப க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு அந்த ரீசனில் தான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நீட்டாக ப்ராஃபிட் பண்ணால் இது உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதில் பக்காவான நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு பொசிஷன் எடுக்கணும்னா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஆஃப் இந்த கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரிலாம் ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணுங்க. எந்த இண்டெக்ஸ்னால் சரி, இல்லை நீங்கள் ஸ்டாக்கில் வந்து இதை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை தான் சரி, ஒரு கேப் அப் கேப் டவுன் ஆகிட்டுனா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கலாம், இல்லை ரிவர்சல் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ரீசனில் இப்போ நீங்கள் போய் நம்ம மாட்டிட்டோம்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் டிகே ஆச்சுன்னா நமக்கு பெருசாக லாஸஸ் வந்து கிரியேட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அந்த ரீசனில் தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து வேறு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா. அந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, இல்லை கேப் அப் ஆகி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா R1 R2க்கு மிட் சென்ட்ரல் ட்ரேட் ஆகுது, இல்லை R2 R3க்கு சென்ட்ரல் ட்ரேட் ஆகுதுன்னா ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே இப்படி பார்த்தீங்கன்னா சைட் வேஸ்லேயே மார்க்கெட் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ கண்டிப்பாக நடக்கும். ஒன்று இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா
மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டை டார்கெட் பண்ணி வருவாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் மெயினாக அதுக்கு நேமே மிட் பாயிண்ட்னு சொல்கிறேன். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டிசைடிங் பண்ணுற லெவலே இதுதான். ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நமக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு உண்டான லெவலே பார்த்தீங்கன்னா இதுதான். அதனால தான் அதுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட், கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட் நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு அதான் மெயின் ரீசன் சொல்கிறேன். கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா அது மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதான் ஆப்ஷன் ஸ்டேட் பண்ணுறவங்க இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கேப் டவுன் கேப் அப் ஆகிட்டுனா எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாக்காக இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு ஃப்ளாட்டாக ஒரு ஓப்பனிங் இருக்கணும், மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகணும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் கிட்ட வருவான். மிட் பாயிண்ட் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக கால் சைடோ புட் சைடோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ கேண்டில் க்ளோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் செக் பண்ணுங்கள், அப்புறம் 30 மினிட்ஸ் செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கேண்டில் க்ளோஸ் வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், R1 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மிட் பாயிண்ட் கீழே ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா ஸோ அது ஓகேன்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் டவுன் சைடில் இருக்கிற டார்கெட் அந்த S1 இருக்குல்ல அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் தான் இதில் சூப்பர். எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அந்த டார்கெட் போகும். நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக பாருங்கள், மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, R1 ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி R2 பாருங்கள் க்ளீனாக ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் அந்த அக்யூரேட்டான டார்கெட்ஸ் கொடுக்கறனால தான் நான் அந்த இண்டிகேட்டர் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை வந்து ட்ரேட் பண்ணலாம். மிட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் பாருங்கள் ரிலையன்ஸ் இருக்குது, நீட்டாக போயிட்டு R1 ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா பாருங்கள் மிட் பாயிண்ட் கிட்டவே உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த வாரத்தோட ஃபஸ்ட்டு கேண்டிலே பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ட்ரி சொல்கிறேன். மிட் பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு என்ட்ரி கிடச்சா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். கால் சைடில் புட் சைடு வந்து நீங்கள் எப்படி கேண்டில் க்ளோஸ் வைக்கிது அந்த மாதிரிலாம் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக R1 அந்த மாதிரிலாம் டார்கெட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மொமெண்டம் ஸ்டாக்னால பார்த்தீங்கன்னா இது R1 R2 R3 வரைக்குமே ரீச் ஆக நல்ல பாசிபிலிட்டி இருக்கும். அதாவது மொமெண்டம் நல்ல மொமெண்டமாக மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஹெவி வெயிட் ஸ்டாக், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு R2 R3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரினா நீங்கள் தாராளமாக R1 இல்லை S1 க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்க பட்சத்தில் மட்டும் ட்ரைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் மாருதி பாருங்கள், இந்த வாரம் பாருங்கள் கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பாருங்கள் மிட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நீட்டாக பாருங்கள் R1 போயிட்டு இங்கே சின்னதாக கன்சல்டேஷன் பண்ணிட்டு மறுபடியும் டவுன் வந்திருக்குது. மறுபடியும் எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி பாருங்கள் மறுபடியும் அப் சைடு தான் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டார்கெட் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. அதனால தான் ஸ்விங் ட்ரேடுக்கு ரொம்பவே நமக்கு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் சிம்பிள், இங்கே பாருங்கள் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக பாருங்கள் மிட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் கேண்டில் க்ளோஸ் வச்சுக்கப்புறம் நீட்டாக பாருங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த S1 கிட்ட வந்துட்டு பாருங்கள். ஸோ ஈஸியான விஷயம் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா CPR with SMA, EMA, VWAP and Super Trend by Guru Prasad இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து உங்கள் இண்டிகேட்டர்ஸ் டேப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? CPR with SMA டைப் பண்ணுங்கள். ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க, ஆத்தர் நேம் ரொம்ப முக்கியம். ஏன்னா CPRல பேஸ் பண்ணி நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஆத்தர் நேம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த இண்டிகேட்டரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் வந்து பிளாட் வீக்லி பிவட் கொடுத்துக்கோங்க. வீக்லி S1 R1, வீக்லி S2 R2, வீக்லி S3 R3. ஓகேவா? இது மட்டுமே கொடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். ஓகேவா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதான் சொல்கிறேன். ஒன்லி வீக்லியாக இருக்கிற விஷயங்களை மட்டும் கொடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்டைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா WPங்கிறது ஒன்றும் இல்லை, வீக்லி தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இந்த Wங்கிறது வீக்லி மென்ஷன் பண்ணுது. ஸோ WPனா வீக்லி பிவட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி WS1 சப்போர்ட் 1, S2 சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3. ஓகேவா? இதை மட்டுமே கொடுத்துக்கோங்க.
ஸோ ஃபைனலாக சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா என்னோட சார்ட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு இதே சேம் செட்டிங்ஸ் வந்து செட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு அக்யூரேட்டான டார்கெட் இருக்கிறதுனால நீங்கள் நீட்டாக ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா இண்டெக்ஸிலும் சரி ஸ்டாக்ஸிலும் சரி இது சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேன் பேஸ்டு தான். நம்ம அந்த பெருசாக அந்த சிபிஆர் இந்த மாதிரிலாம் பார்க்குறது இல்லை. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வந்து அக்யூரேட்டாக என்னென்ன டார்கெட் இருக்குது அப்படின்னு நம்ம கேன் யூஸ் பண்ணி நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ அதெல்லாம் தான் நம்ம வந்து கேன் மெத்தட் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிபிஆர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இது தெரியாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் நம்ம இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து கேன் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். டார்கெட்டில் அந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன், யூடியூப்லேயே போட்டிருந்தேன். இந்த மந்த் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட் டே போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னென்ன இண்டெக்ஸுக்கெலாம் அப்சைட் டார்கெட் என்ன, டவுன் சைட் டார்கெட் என்ன அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேன் பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள், சென்செக்ஸில் அப்சைட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி ஹிட் ஆயிடுச்சு, மிட் கேப் ஹிட் ஆயிடுச்சு, ஃபின் நிஃப்டி ஹிட் ஆயிடுச்சு, நிஃப்டி ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டான டார்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன் மூலியமாக நமக்கு வந்து அதுவும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் டெரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து யூடியூப்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ இது போக பார்த்திங்கன்னா வீக்லி பேஸ் பண்ணி நம்ம கேன் லெவல்ஸ் வச்சு நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். பிரேக் அவுட் லெவல் என்ன, ஸோ வீக்லி லெவல்ஸ் என்ன, மந்த்லி லெவல்ஸ் என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்க அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தெரியும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.